Hello and hi friends. இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா சுலபமான முறையில் கம்மியான நேரத்தில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அசல் தரான பிரியாணி பண்ணிடலாங்க. இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ண போகிற அந்த வெசல். ஸோ அதில் வந்து எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டு அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆனியன் ஆட் பண்ணி அது நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா வந்து ஒரு ராயல் கோல்டு கலர் வந்த உடனே அதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ நானும் அது நல்லா ராயல் ஆனதுக்கப்புறம் நான் அதை எடுத்து நான் ஒரு பிளேட்டை தனியாக வச்சிடுறேன். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 கிலோ வச்சுருக்கேன். ஸோ இந்த மட்டன் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அது சேமாகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. ஸோ நீங்கள் வெங்காயம் நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டனை வந்து விசில் விட போகிறேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 விடுங்க. சில மட்டன் வந்து போட்டால் வேகாது, ஸோ அதனால் பார்த்து விசில் விட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கேஷ்யூ நட் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கேஷ்யூ நட்டு பிரியாணிக்கு போட நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ரோஸ்ட் பண்ணி அதையும் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாங்க. ஓகே, நான் வந்து கேஷ்யூ ஆனியன்ஸ்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பே லீஃபு, அப்போ அந்த ஸ்டார் அனஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய், அப்போ கடற்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்பாசின்னு சொல்லுவாங்க, அதுதான் பிரியாணியோட வாசனையே கூட்டும். அப்புறம் வந்து கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆனியனும் ஒரு 3 தக்காளியும் போதும், அதுதான் கரெக்ட் அளவு. ஸோ 1 கிலோ அரிசிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படி அரிசிக்கு வந்து ஒரு பெரிய ஆனியனும் 3 தக்காளியும் கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் வந்து தக்காளி இதுவாக தெரியும். ஸோ 3 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு கொஞ்சோண்டு புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க, அது நல்லா வதங்கி வரணும். ஸோ என் தக்காளிலாம் குண்டு குண்டாக இருக்கிறதுனால அதை நல்லா மெசிச்சு விட்டுக்கோங்க. அது மெசிச்சாதான் அதோட சாரெலாம் போய் இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு தரும். இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி குண்டு குண்டாங்கன்னு கிடக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 கிலோ அரிசி செய்கிறதுனால நான் மட்டன்லாம் ஆட் பண்ணுறதுனால கவுச்சி வாடெல்லாம் இருக்கக்கூடாதுக்காக நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மெசிச்சு விடுங்க. எவ்வளோ அளவுக்கு மெசிச்சு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு மெசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். ஓகே, நம்ம நல்லா மெசிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு விசில் கூட வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்தக்கப்புறம் இது நம்ம வந்து அந்த சட்டியிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, அதில் உள்ள தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து தேவைப்படும். ஸோ இப்படி வந்து மட்டன் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே போதும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் மிளகு ஜீரகம் தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து மெழுகு ஜீரகம் செப்பரேட்டாக வச்சுருந்தீங்கன்னா மெழுகு 1 ஸ்பூனும் ஜீரகம் 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா தான் வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே தருது. ஸோ அதனால நீங்கள் மிளகு ஜீரகம் 2 சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். ஸோ டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரியாணி வந்து சாஃப்டாகும், அது கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா தரும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி. ஓகேவா, அது கீழே ஊற்றிடாதீங்கன்னு சொன்னால அதுதான். ஸோ 1 கிலோ ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 படி அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். ஸோ 2.5 படி அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை வந்து தொளிச்சு விட்டுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றாமல் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியில் நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ மூடி அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற ப்ரொசீஜரை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து பிரியாணி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 1 கிலோ ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ பிரியாணி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணக்கப்புறம் இது நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ ரொம்ப வந்து வாஷ் பண்ணி அரிசியை உடைக்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க. நார்மலாக 3 தடவை வாஷ் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா நான் அதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் வந்து அந்த ரைஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ பாதி இது குறைஞ்ச அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து அதை சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு வாட்டரை. ஸோ இந்த மாதிரி பாதி அளவு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அது வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஓகேங்க, இப்போ வந்து சிம்மில் வச்சோடனே நம்ம அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்போ தான் வந்து எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சோறு வெந்துருச்சான்னு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி எதுவுமே இல்லை, ரைஸ் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அசத்தலான பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோ வாட்டரிங்காக இருக்கும் உங்கள் மவுத் ஃபுல்லாகவே. ஸோ மட்டனே ஒரு டேஸ்ட் அதிகம் தானேங்க. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணியிருக்கேன். 5-6 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ ஆட் பண்ணால் இன்னுமே பிரியாணி வாசலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடைசியாக வந்து வெந்தக்கப்புறம் மசாலா போட்டால் அதோட டேஸ்ட்டே தெரியும் தனியாக. ஸோ அதனால் வெந்தக்கப்புறம் மசாலா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் to 3 ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி இன்னும் மன ஆகாவாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஸோ புளிப்பு, வாசனை, டேஸ்ட்டு, மட்டன் கிட்டன் செம்மையாக இருக்கும் பிரியாணி. இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த அந்த ஆனியன், அந்த கேஷ்யூ நட், அப்புறம் வந்து புதினா மல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மட்டன் பிரியாணி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். அசத்தலான பிரியாணி இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பிரியாணி லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசையோடு சூப்பராக பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அசத்தலான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு நான் நிறையா அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபைரோஸ் கிச்சன் அண்ட் vlogs. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பிளேட்டில் வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி வந்து வைக்கிறேன், மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் மட்டும் இல்லாமல் நான் தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் வைக்கிறேன். ஸோ நான் சிக்கனும் வைக்கிறேன், பக்கத்தில் ரைத்தாவும் வைக்கிறேன். ஸோ நம்ம நல்லா ஜூஸியாக டெலிஷியஸாக இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் உள்ளவங்களை அசத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணி வித் சிக்கன் அண்ட் ரைத்தா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.